ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கோட் ரன் பண்ணுறதுக்கு ஐடிஇ தேவைப்படும், இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த ஐடியை வச்சு தான் நம்ம வந்து கோட் வந்து ரன் பண்ணுவோம். இது சிம்பிளாக எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, கரும்பு மிஷின் வந்து கரும்பு விடுவோம், அது ஜூஸாக நமக்கு கிடைக்கிது இல்லையா? ஸோ நடுவில் அந்த கரும்பு மிஷின் தான் வந்து கரும்பு நமக்கு ஜூஸாக மாற்றுறது. அதே மாதிரி நம்ம எழுதுகிற கோடு வந்து கம்ப்யூட்டருக்கு புரிய மாதிரி மாற்றி கொடுக்குறது வந்து ஐடிஇ தான். ஸோ இன்றைக்கி வந்து லினக்ஸில் எப்படி நம்ம ஐடி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஐடி பார்த்திங்கன்னா விஎஸ் கோடு தான். மோஸ்ட்டாக நிறைய டெவலப்பர்ஸ் விஎஸ் கோடு தான் யூஸ் பண்ணுவாங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இது இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டைப் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நிறையா அது ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு விஎஸ் கோடுன்னு சர்ச் பண்ணுறேன். விஎஸ் கோட் ஆர் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சர்ச் பண்ணலாம். இதில் வர செகண்ட் லிங்க் டவுன்லோடுன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து .deb ubuntu debian இருக்குல்ல, இந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்றேன், சேவ்னு. ஸோ இப்போ இந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை வந்து 2 டைப்பில் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டாலர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து டெர்மினல் மூலியமாக பண்ணுறது. நான் இப்போ எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி டெர்மினல் மூலியமாகவே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து நம்மளோட டவுன்லோட்ஸில் இருக்குது. நான் இப்போ டெர்மினல் மூலியமாக இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். Ctrl+Alt+T எழுத்துனீங்கன்னா உங்களோட டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு எல்எஸ்ங்கிற கமெண்ட் கொடுங்க. ஸோ என்னென்ன இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். cd ஸ்பேஸ் டவுன்லோட்ஸ் நான் இப்போ ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ அந்த டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு நான் இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம அந்த டவுன்லோட்ஸ் ஆக்சஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குற கோடை அப்படியே டைப் பண்ணுங்கள். sudo dpkg -i அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கோட். ஸோ இப்போ கோடுக்கு அப்புறம் வந்து நிறையா இருக்குது. அதை நீங்கள் வந்து டேப் மட்டும் அடிச்சிங்கன்னா அந்த ஃபைல் நேம் வந்துடும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோடய பேக்கேஜ் வந்து அந்த கோட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்குது. ரீடிங் டேட்டாபேஸ் அன்பேக்கிங் கோட். ஸோ இது ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். இப்போ நம்மளோட ஃபைல் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் எந்த எரரும் காமிக்கலைங்க பார்த்தீங்கன்னா. பட் மறுபடியும் டவுன்லோட்ஸ் பண்ணிக்குது. இப்போ நான் அந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் காமிக்கும், வெல்கம்னு சொல்லிட்டு, நியூ ஃபைல், ஓப்பன் ஃபைல், இந்த மாதிரி. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் என்னோடய ஃபைல்ஸை வச்சுக்கிறேன். ஸோ நான் என்ன ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுக்குறேன். இதில் போயிட்டு டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம எழுதுகிற கோடு எல்லாமே வரப்போகுது. ஓப்பன் கொடுத்துறேன். ஓப்பன் கொடுத்த உடனே எனக்கு இங்கே ஹலோவோட வந்துருச்சுங்களா. இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்டு. இது வந்து ட்ரஸ்ட் பண்ணலாமா இந்த ஃபோல்டர்னு கேட்குது. ட்ரஸ்ட் த ஆத்தர் ஆஃப் ஆல் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துட்டு எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டு பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நியூ ஃபைல்னு காமிக்கும். இதை கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் index.html நம்ம இப்போ HTML ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். இதில் என்ன ஃபைல் வேணாலும் நீங்கள் கோட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறது JavaScript, HTML, CSS தான். நான் ஃபஸ்ட்டு HTML உங்களுக்கு JavaScript ஃபைல் ரெண்டுமே பண்ணி காமிக்கிறேன். HTML ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பாய்லர் பிளேட் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பிடிச்சி 1 அமுத்துனீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வரும். இதை என்ட்ரு கொடுத்தோடனே நமக்கு இந்த பாய்லர் பிளேட், அதாவது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற கோடு வந்து வந்துடும். ஸோ இதுக்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு h1 டேக் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஹலோ வேர்ல்டு கொடுக்குறேன். ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு இப்போ Ctrl+S அமுத்துனேன்னா சேவ் ஆயிரும். இதுக்கப்புறமா இன்னொரு ஃபைல் போட்டுக்கிறேன். இதிலே கிளிக் பண்ணி script.jsன்னு சொல்லிட்டு script.jsன்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த ஃபைலில் வந்து நான் எதுவுமே வைக்கல, ஜஸ்ட் வந்து அட்டாச் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். என்ன பண்ணுறோன்னா ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணி src ஆட்ரிபியூட் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் இந்த ஃபைல் நேம் என்ன வச்சுருக்கீங்க, script.js. ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது கூட அட்டாச் ஆகிடும். இந்த ஸ்கிரிப்ட் டேக் மூலிமா தான் நம்ம வந்து ஒரு HTML கூட ஒரு JavaScript ஃபைலை வந்து அட்டாச் பண்ணுறோம். சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். அதில் ஃபோல்டரை போய் பார்க்குறேன். ஹலோ வேர்ல்டு இருக்குங்களா, இதுக்குள்ளே index.html ஃபைலை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் வித் கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து விஎஸ் கோடில் வந்து ஒரு HTML ஃபைலையும் JavaScript ஃபைலையும் அட்டாச் பண்ணி லான்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கோடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 2 எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே லாஸ்ட்டாக போனீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்டென்ஷன்ஸ்னு வருதுல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சேவ் டைப்பிங்னு சர்ச் பண்ணுங்கள். சேவ் டைப்பிங் ஃபர்ஸ்ட் வருதுல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் பப்ளிஷர் அண்ட் இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த சேவ் டைப்பிங் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்மளோட கோடை வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிக்கும். இதில் இன்பில்ட்டாகவும் இருக்குது, நீங்கள் ப்ரிஃபரன்சஸ்லேயும் செட் பண்ணிக்கலாம்.
நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ லைவ் சர்வர்னு இப்போ சர்ச் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபோல்டரில் போய் அந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம இங்கிருந்தே அதை வந்து பண்ணலாம். நான் அதை எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இது லைவ் சர்வர் எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நம்மளோட எக்ஸ்ப்ளோரில் போய் index.html அந்த ஃபைல் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு காமிக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அங்கே லைவ் சர்வர் ஓப்பன் ஆயிரும். இப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேனோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே எனக்கு வந்து கோட் வந்து வரும். ஸோ இப்போ நான் இந்த 2 சைடு வந்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் ஒரு H2 டேக் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னு போட்டுக்கிறேன். ஸோ லைவாக இங்கே அப்டேட் ஆகுது. பார்த்தீங்களா, நான் அங்கே என்ன டைப் பண்ணுறேனோ அது இங்கே லைவாக அப்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லைவ் சர்வரும் சேவ் டைப்பிங்கை வச்சு நம்மளோட டைமை வந்து சேவ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் கொடுத்து பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் லைவ் சர்வர் எடுத்துறதுனால இங்கே நீங்கள் என்ன கோட் பண்ணி என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து VS கோடை இன்ஸ்டால் பண்ணி கோடும் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரெடியாக இருங்க, நம்ம சம்பவத்தில் இறங்கலாம். இன்னும் ஒவ்வொரு எபிசோட ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ see you soon in the next video guys. Thank you.